பிடிக்கும். ரொம்ப மகிழ்ச்சியா நம்ம பொங்கலை கொண்டாடுவோம். நல்ல அற்புதமான பொங்கலாக மக்களின் வறுமையை போக்கி வாழ்க்கையில் வளத்தையும் நலத்தையும் தருகிற ஒரு பொங்கலாக வருகிற பொங்கல் அமைய வேண்டும். அதற்காக இந்த பொங்கலிலே நாம் அத்தனை பேரும் இறைவனை வேண்டிக் கொள்ள வேண்டும். அடுத்த பொங்கல் அவருக்கெல்லாம் மகிழ்ச்சிக்குரிய பொங்கலாக அமைய வேண்டும். தளபதிகள் ஆட்சியில் மக்கள் பெறுகிற மகிழ்ச்சி கொண்டே இல்லை. 3000 ரூபாய் நம்ம ஊர்ல கொடுத்துருக்க மாநிலத்தில் வந்து சென்னையில கொடுத்துட்டாங்க. அதை பார்த்துட்டு அதுக்கு 3000 ரூபாய் இங்க பாண்டிச்சேரியில் கொடுக்குறாங்க. பீகார்ல பாத்தீங்கன்னா 10 லட்சம் 10,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. பிஜேபி ஆளுகிற மாநிலம் தானே, மத்திய அரசுக்கு நேரடியாக தொடர்புடைய மாநிலம் தானே. இங்க ஆளுக்கு 10,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. பீகார்ல ஏன் கொடுத்தீங்க? ஏன் என்னோட நாங்கள் இந்திய குடிமக்கள் தானே, இந்த மண்ணின் மனிதர்கள் தானே, நாங்கெல்லாம் ஒதுக்கப்பட்டவர்களா, தடுக்கப்பட்டவர்களா, பிற்படுத்தப்பட்டவர்கள் என்ன எங்களுக்கு பாத்தீங்கன்னா 3000 ரூபாய். அதுவும் தமிழ்நாட்டில் எங்களுடைய தலைவர்கள் கொடுத்துட்டாங்கன்னு வேற வழி இல்லாத 3000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. இல்லைன்னா ஊர்ல எங்கேயும் உள்ள விட்டுருக்காங்க. இதுதான் உண்மையான நிலவரம். அது இப்படி ஒவ்வொன்றும் புதுவை புறக்கணிக்கப்படுகிறது. புதுவை மக்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த இதுவும் நடக்கல. கடந்த 10 வருஷம் என்ன வளர்ச்சி இருக்கு பாருங்க. வேலை வாய்ப்பா ஒண்ணு இல்லை. மூலிகை மில் அப்படியே இருக்குது. இந்த பக்கத்தில் இருக்கிற நம்ம ஹார்பர் அப்படியே இருக்குது. இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேர் எங்கன்னா போயிட்டு எங்க டேரி வார்ப்பும் கேட்டா பாண்டிச்சேரி ஒரே குளிர்ச்சியா இருக்கும். பாண்டிச்சேரி நம்மளை பார்க்கவே ஒரு மகிழ்ச்சியை பார்க்கலாம். ஒரு மிகப்பெரிய சுற்றுலா. இதை எவ்வளவு வளமாக ஆக்கலாம், எவ்வளவு செய்யலாம், எதுவுமே செய்ய முடியாமல் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இவைகளை எல்லாம் போக்குவதற்கு, இவைகளை எல்லாம் நீக்குவதற்கு நம்முடைய தங்க தலைவர் தளபதி அவர்கள் முழு மூச்சாக இருந்து ஒரு நாளைக்கு 10 தடவை புதுச்சேரி பற்றி கேட்கிறார். இங்கே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாக, அது கூட்டணி ஆட்சியாக எப்படி இருந்தாலும் புதுச்சேரியிலே இங்கே உதய சொல்லி உதித்திருக்கிறது. புதுவை ஒரு புரட்சிகரமான புதுவையாக, புதுமையான புதுவையாக புதுச்சேரி தமிழர் புதுச்சேரி மக்களுடைய நலங்களையும் வளங்களையும் காக்கின்ற அரசு